நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல பிளேயர்னு சொன்னாங்கன்னா உடனே ஆமாமா இவங்க ஒலிம்பிக்லலாம் மெடல் வாங்கியிருக்காங்கன்னு நம்மள பல பேர் கிண்டல் பண்ணியிருப்போம். அப்படி டக்குன்னு ஈஸியா யூஸ் பண்ற இந்த ஒலிம்பிக் கேம்ஸோட ஹிஸ்டரி என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல இந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாச்சும் தெரியுமா? 100, 200 இல்ல 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் தொடங்கி இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல. ஒலிம்பிக்ஸ் போட்டியோட வரலாறு, ஒலிம்பிக் போட்டிகள்ல நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகள், ஒலிம்பிக் போட்டிகள் மூலமா நடைபெறும் அரசியல்னு எல்லாத்தையும் விட ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்தியாவின் பங்களிப்பு என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிரேக்க நாட்டுல இருக்க ஒலிம்பியாவுல கிமு 776ஆம் ஆண்டுல இருந்து கிமு 393ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்களோட கடவுளான ஜியூஸுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை திருவிழா மாதிரி நடத்திட்டு வராங்க. ஆரம்பத்துல இசை, சொற்பொழிவு, நாடகம் போன்றவற்றில போட்டிகள் நடந்துச்சுன்னு, பிறகு போட்டிகள்ல போர்க்குணமிக்க வீரர்கள் பங்கேற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மல்யுத்தம், ரன்னிங் ரேஸ், ஈட்டி எறிதல், ஸ்விம்மிங், குத்துச்சண்டைன்னு பல விளையாட்டுகள் காலத்துக்கு ஏற்ப சேர்க்கப்பட்டுச்சுன்னு கண்டறியப்பட்டிருக்கு. கூடவே பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள்ல ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டும் இருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டுல கிரேக்க நாட்டை ரோமானியர்கள் கைப்பற்றி ரோமாபுரியை சேர்ந்த தியோடோசியஸ் I ஆட்சிக்கு வந்ததும் பண்டைய ஒலிம்பிக் போட்டிய தடை செஞ்சாருனோ, கூடவே ஒலிம்பிக் நடைபெற்ற மைதானங்களையும் ஜியூஸ் கடவுளின் கோயிலையும் இடிச்சு தரைமட்டமாக்குனாருன்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஒலிம்பிக் போட்டியின் தந்தைன்னு சொல்லப்படுற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கல்வியாளரும் வரலாற்றாளருமான பியர் டி கூபர்டன் ஒலிம்பிக் போட்டியை மீண்டும் நடத்தும் முயற்சிகளை ஈடுபட்டு 1896ஆம் ஆண்டு நவீன ஒலிம்பிக் போட்டிய ஒலிம்பிக்கின் தாயகமான கிரீஸ் நாட்டிலேயே நடத்த முடிவு செஞ்சு கிரீஸ்ல இருக்க ஏதென்ஸ் நகர்ல தொடங்கியும் வச்சாரு. முதலாவது ஒலிம்பிக் போட்டியில 13 நாடுகளை சேர்ந்த 280 போட்டியாளர்கள் கலந்து கொண்டாங்கனும் 60,000 பேர் அந்த போட்டியை பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான சம்மர் ஒலிம்பிக் போட்டி பாரிஸ்ல ஜூலை 24ல இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஒலிம்பிக்ஸ்னு சொன்னதோ டக்கு ஞாபகத்துக்கு வர 2 விஷயங்கள்ல ஒண்ணு ஒலிம்பிக் டார்ச், இன்னொன்னு ஒலிம்பிக் கொடி. இந்த 2 விஷயத்துக்குமே ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னா கேட்கும் போது சுவாரஸ்யமா இருக்குல்ல. ஒலிம்பிக் தீபம்னு சொல்லப்படுற ஒலிம்பிக் டார்ச் 1936ஆம் ஆண்டு ஜெர்மனில நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டி உலக நாடுகளோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அதிபராக இருந்த ஹிட்லர் ஒலிம்பிக் ஜோதின்னு ஒன்ன உருவாக்கி வீரர்களை அந்த ஜோதியை கொண்டு போகவும் செஞ்சாரு. அதுபடி கிரீஸை சேர்ந்த தடகள வீரரான கான்ஸ்டான்டின் பால்லிஸ் தான் முதலா இந்த ஒலிம்பிக் ஜோதிய கையில ஏந்திட்டு இருக்காரு. ஒலிம்பிக் டார்ச் மாதிரி ஒலிம்பிக் கொடிக்கும் ஒரு கதை. மொத்தம் 6 வண்ணங்கள் கொண்ட ஒலிம்பிக் கொடியில வெள்ளை நிறத்தை பின்புலமா கொண்டு ஊதா, மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்புன்னு 5 நிறங்கள்ல வளையங்கள் வரையப்பட்டிருக்கு. இந்த வளையங்கள் எல்லாம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு 5 கண்டங்கள்ல இருக்கு. இந்த கொடி 1920ஆம் ஆண்டுதான் முதலா பறக்க விடப்பட்டுச்சு. நவீன ஒலிம்பிக் போட்டி உருவாக்கப்பட்ட ஜூன் 23ஆம் தேதிய உலக ஒலிம்பிக் தினம்னு அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஒலிம்பிக் போட்டிகள் இதுவரைக்கும் 31 முறை நடத்தப்பட்டிருக்கு. 32வது ஒலிம்பிக் போட்டி கடந்த 2020ஆம் ஆண்டு ஜப்பான்ல நடைபெற இருக்க வேண்டியது கொரோனா பெருந்தொற்று காரணமா போட்டி தள்ளி வைக்கப்பட்டு 2021 ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 வரைக்கும் ஜப்பான்ல போட்டிகள் நடைபெற்றுச்சு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாரிஸ்ல நடக்கவிருக்க 3வது ஒலிம்பிக்ஸ் போட்டி லண்டனுக்கு அடுத்து 3 முறை கோடைக்கால ஒலிம்பிக் நடத்துற 2வது நகரமா பாரிஸ் இருக்கு. 100ஆண்டு விழாவா இதை கொண்டாடும் விதமா பல ஏற்பாடுகள் தயார் செஞ்சிருக்காங்க பிரான்ஸ். கடந்த காலங்கள்ல உலக போர்கள் காரணமா 1916, 1940 மற்றும்
1944 இந்த 3 ஆண்டுகள் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடைபெறாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 2008 சீனால நடந்த ஒலிம்பிக் போட்டி பர்ட்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மைதானத்துல நடந்துச்சு. இந்த மைதானம் பார்க்க பறவையோட கூடு மாதிரியே இருக்கிறது தான் இதோட தனி சிறப்பு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுல ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் போதெல்லாம் அந்தந்த நாடுகளோட பொருளாதாரத்தையும் கவனத்துல வச்சு எல்லா வேலைகளையும் மேற்கொள்றாங்க. உலக நாடுகள்ல இருந்து வரும் பார்வையாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் எல்லாரையும் கவரும் வகையில போட்டிகளை நடத்தினா தங்கள் நாடுகளோட சுற்றுலா தலங்களுக்கு வருகை அதிகரிக்கும், அதனால நாட்டின் பொருளாதாரமும் முன்னேறும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் செயல்படுறாங்க ஒலிம்பிக் போட்டியை நடத்தின நாடுகள். 2008 பெய்ஜிங்ல நடத்தப்பட்ட ஒலிம்பிக் போட்டி $3.6 பில்லியன், 2012 லண்டன்ல நடந்த ஒலிம்பிக் போட்டி $5.2 பில்லியன் வருவாய் ஈட்டியதே சம்மர் ஒலிம்பிக்ஸோட அதிகபட்ச வருமானமாக இருக்கு. இதுவரைக்கும் ஒலிம்பிக் போட்டிகள்ல பங்கேற்ற இந்தியா 10 தங்கம், 9 வெள்ளி, 16 வெண்கலம்னு மொத்தம் 35 பதக்கங்களை வென்றது. 1928 நடைபெற்ற ஒலிம்பிக் தொடர்ல இந்திய ஹாக்கி அணி தங்களோட முதல் தங்கப்பதக்கத்தை பதிவு செஞ்சாங்க. அதுக்கடுத்து தனிநபர் போட்டியில வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை வென்றாலும் தங்க பதக்கம் சவாலான ஒன்னாவே இருந்து வந்துச்சு. 2008 பெய்ஜிங்கில் நடந்த தொடர்ல அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடுதல்ல இந்தியாவின் தனிநபர் தங்க பதக்கத்தை பதிவு செஞ்சாரு. அதுக்கடுத்து 2021 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல்ல தங்க பதக்கத்தை வென்றாரு. நாடுகள் மற்றும் வீரர்களின் ஒற்றுமைக்காகவும் திறமைகளை பறைசாற்றுவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டி காலத்தோட ஓட்டத்துல தன்னோட நோக்கத்தை விட்டு விலகி சென்று வணிகமயமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்படி சில விமர்சனங்கள் இருந்தாலும் உலக அளவுல எல்லா நாடுகளோட கவனத்தையும் இருக்கும் மிகப்பெரிய விளையாட்டு போட்டி ஒலிம்பிக் அப்படிங்கறதால அதோட முக்கியத்துவமும் தங்களோட அடையாளம் மற்றும் உரிமைகளை உலகத்திற்கு தெரியப்படுத்த ஒரு மேடையா இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இருக்கிறதால உலகமே கொண்டாடும் திருவிழாவா முக்கியத்துவம் பெற்றிருக்கு ஒலிம்பிக் போட்டிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.